ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம நிஃப்டி 50ல் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸை பற்றி தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பஜாஜ் ஃபின்சர்வ். இவன் வந்து அவைட்டிங் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி இதில் தான் கொடுத்துருக்கேன், கேட்டகரி கொடுத்துருக்குறேன். அதாவது எந்த சைடு வேணுனாலும் திரும்பலாம் அப்படிங்கிறது தான் அதோட இது. இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 1571 போயிட்டுருக்கு. இவனோட டியூரபிலிட்டி ஸ்கோர் பார்த்தோம்னா 30 இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ஆப்டிமமாக இல்லை அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு புரியுது. அதுலேயும் ரெட்டில் வந்திருக்கு. வேல்யூஷன் ஸ்கோர் வந்து மாடரேட்டாக இருக்குது. இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இது வேல்யூஷன் ஸ்கோர் வந்து மாடரேட்டாக இருக்குது. மொமெண்டம் ஸ்கோர் நம்ம பிக்கப் ஆகலை. இது வந்து டெக்னிக்கலாக நியூட்ரல் சைடு தான் போய்கிட்டு இருக்கு, 42 இருக்கிறதுனால. அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 1797 கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எங்கே வருதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இவனோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 2.2 இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கரண்ட் ரேஷியோ 1.2 இருக்குது, அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 36 வருது, அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13.5 வருது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 4.8 இருக்குது. இதுதான் நமக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். பட் இது ஹோல்டிங் கம்பெனிலேருந்து இவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் கணக்கில் வரும். பட் அது வந்து கொஞ்சம் என்ன இருந்தாலும் திருப்பி கொடுத்தானே ஆகணும். இப்போ இது வந்து பிஇ பார்த்தோம்னா 30 இருக்குது. இது நெருடலாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டியும் சரி, இதுவும் சரி நெருடலாக இருக்குது. ப்ரைஸ் டு புக் வந்து 2.4 இருக்குது. இது கொஞ்சம் ஹை வேல்யூஷன் தான் நம்ம சொல்லுவோம். பார்ப்போம் என்ன இருக்குது, கீழே அட்ஜஸ்ட் ஆகுதா இல்லாட்டி இபிஎஸ் கொடுத்து மேலே அட்ஜஸ்ட் ஆகுதான்னு நம்ம பார்ப்போம். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 58 இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் சர்ப்ரைஸ் பர்சன்டேஜ் வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க -74 அப்படின்னு பர்சன்டேஜ் எதிர்பார்க்குறாங்க. அப்போ 58ல் 74%னா 1/4 தானே. 1/4 வந்து கிட்டத்தட்ட 16 வந்துடுது. 16 கிட்டக்கோ 15 கிட்டக்கோ 15க்கு கீழே வந்து 14 15 கிட்டக்க நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியா வரப்போகுதுன்னு தெரியல. பட் நம்மளுடைய அனாலிசிஸை நம்ம பார்த்துக்குவோம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் பாருங்களேன், இவன் இங்கே கொடுக்குறான் பாருங்கள். அங்கே 70% கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே 18.4% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறான். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 64 வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். 64 65 வரைக்கும் போட்டுக்கலாம். கன்சஸ் ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 13 அனாலிசிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2 பேர் செல் கொடுக்குறாங்க, பாக்கி 11 பேர் பை கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ இவங்க ஃபினான்ஷியல் இது கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னாக்கா பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் இருக்குது. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மைனஸில் போயிருக்கு, கொஞ்சம் கூட போயிருக்கு. அதாவது போன தடவை இருந்த மைனஸை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் கூட மைனஸ் போயிருக்கு. அது வந்து நெகட்டிவாக போயிருக்கு. பட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியிலேருந்து உங்களுக்கு கேஷ் வந்து நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுனால. இப்போ இவன் வந்து ஃபினான்ஸ் கம்பெனி, அதனால் வந்து ஆப்ரேட்டிங்னு என்ன இருக்க போகுது, ஃபினான்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வர்றது கலெக்ஷன் ஆகிறது தானே. இப்போ இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம பார்ப்போம். இந்த இதில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தோம்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து இப்போ மார்ச் குவார்ட்டர் வந்து இயர் ஆன் இயராக இருந்தாலும் சரி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டராக இருந்தாலும் சரி, பாசிட்டிவான ரெவென்யூ, அதே சமயத்தில் பாசிட்டிவான நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே கிடச்சிருக்கு. அந்த பாசிட்டிவான நெட் ப்ராஃபிட் வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கிடைக்கல, இயர் ஆன் இயர் தான் கிடச்சிருக்கு. இப்போ இவனுடைய புக் வேல்யூ 651. புக் வேல்யூ அதிரிபுதிரியாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. சரி, நம்ம இப்போ வந்து நம்ம ஃபர்தராக நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்மளுடைய அனாலிசிஸில் என்ன வருதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து பெரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக சைடு வேஸு பெரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ இவனோட எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சமாக ஏற்றி வச்சுருக்காங்க. 0.5 கிட்டக்க ஏற்றி வச்சுருக்கிறாங்க. எம்எஃப் வந்து கிட்டத்தட்ட அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுங்க, 0.1 ஏற்றிருக்கிறான். ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட இந்த பேசிக் டீட்டெயில்ஸ், இபிஎஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி உள்ளே போட்டோம். நான் வந்து லோ வந்து எது எடுத்திருக்கேன்னா 1216 எடுத்திருக்கிறேன். 1216 ஜஸ்டிஃபைபிளான்னு தெரியல. பட் இருந்தாலும் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபேர் வேல்யூ வந்து 865 நமக்கு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்கா, இந்த 1200ங்கிறத நான் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடிய இடத்த நான் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டேன். அதனால் 1200 நான் எடுத்துக்கிறேன். இந்த சைக்கிளில் ஒவ்வொரு தடவையும் அந்த சைக்கிளோட தான் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உள்ள தூக்கி போட்டோம். 58, 15, 67 எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டோம். 67 வந்ததுனாக்க எவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2200 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 58 எடுத்தோம்னா 2137.
ஆனால் இது வந்து இந்த லோ ப்ரைஸ் வந்து சரியாக நம்மளால் எடுக்க முடியலன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி 50 100 முன்ன பின்ன இருக்கும். கிட்டத்தட்ட ரூ. 100 வரைக்கும் கூட சில பல நேரங்களில் வேரியேஷன் இருக்கும். அதனால நம்ம அந்த வேரியேஷனை மனசில் வச்சுக்கணும். அது அப்படியே ஒரே ஸ்ட்ரீப்பாக ட்ரெண்டுக்குள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து சைட்வேஸில் போகும்போது இந்த வேல்யூ கரெக்டா அப்படிங்கிறதே நமக்கு யோசிக்கணும். ஸோ இப்போ வந்து இவன் வந்து இந்த 51 ரேஞ்சுக்கு திருப்பி எடுத்தான்னா 2000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 51ன்னா ஏற்கனவே இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் கூட வரணும். எக்ஸாக்டாக அதே அளவு வந்தான்னா இப்போ இருக்கக்கூடிய அதே லெவலுக்கு போயிடும். இப்போ வந்து 1649லேருந்து 57 வரைக்கும் போகுது. ஏன்னா இது சைட்வேஸில் இருக்கிறதுனால மேலே ஏறப்போதா, கீழே இறங்க போதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எந்த ட்ரெண்டிலிருந்து எடுக்கிறதுன்னு தெரியல. அப் ட்ரெண்டுக்கு போச்சுன்னா நம்ம அப் ட்ரெண்டுன்னு எடுக்கலாம். டவுன் ட்ரெண்டுக்கு போச்சுன்னா டவுன் ட்ரெண்டுன்னு எடுக்கலாம். சைட்வேஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அப் ட்ரெண்டோட மினிமம் ப்ரைஸையும் டவுன் ட்ரெண்டோட மேக்ஸிமம் ப்ரைஸையும் கிளப் பண்ணுவோம். ஆனால் நான் போட்டிருக்கிறது என்னமோ அதுக்கு தான் போட்டிருக்கிறேன். ஆனால் நம்ம இங்கே நம்ம வந்து கிளப் பண்ணுவோம். ஸோ இப்போ 1765 அதுலேருந்து 1968 வரைக்கும் நம்ம கணக்கு வச்சுக்குவோம். இப்போ ஏன்னா இவன் இந்த இடத்துல தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால இதையும் எடுக்க முடியல. இந்த சைடு நமக்கு இருக்கு. அதனால சைட்வேஸுங்கிறதுனால நம்ம இந்த ரேஞ்சில் நம்ம எடுத்துக்குவோம். 1474லேருந்து 1569 அந்த கிட்டத்தட்ட ஒரு ரூ. 90. அதே மாதிரி இந்த சைடு வந்து 1765லேருந்து 1968 இந்த ரேஞ்சை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்குவோம். இந்த ரேஞ்சில் எங்கே வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இது எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டேன். நான் 1765 போடலை. அவன் கொடுத்துருக்கிற இது வந்து எவ்வளோ ப்ரைஸ் டார்கெட் அனாலிசிஸ் அவன் வந்து 1797 கொடுத்துருக்குறான். ஸோ இப்போ நம்ம வந்து 1797 65க்கு நான் போல 32ஓட நிப்பாட்டியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சைட்வேஸ்லேயே போயிட்டு இருக்கிறதுனால மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 2100 வரைக்கும் போகலாம். இல்லை கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா எங்கே திரும்புதுங்கிறத நம்ம பார்க்கலாம். எனவே இது வந்து அடுத்தடுத்த குவார்ட்டரோடைய ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. வெறுமான டெக்னிக்கல் மாத்திரமே இல்லை. அடுத்தடுத்த குவார்ட்டரோடைய ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நான் இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவையும் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். போட்டு வச்சுட்டு நம்ம வந்து 1900லேருந்து 1730 1920 2000 அப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். கீழே இறங்குச்சுன்னா தான் வாங்க போகிறது இல்லை. திரும்புகிற இடத்துல தானே வாங்க போகிறோம். அது 1200 வரைக்கும் கூட வரட்டும். 1221ன்னு கூட போட்டுக்கலாம். அதையும் நம்ம மார்க் பண்ணிடுவோம். அதையும் விடுவானே 21ன்னு போட்டு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.